வணக்கம் மக்களே, பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி ப்ரோமோ 2 ரிலீஸ் ஆகிருக்கு. இது மாட்டுச்சந்தையா இல்லை மீன் சந்தையான்னு தெரில, ஒரே சவுண்ட் அதிகமாகிட்டுருக்கு. நான் சொன்னல மஞ்சரி வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அருணை வந்து சொல்கிறாங்க, சீரியஸ் கான்வர்சேஷன் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப மாக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அருண் வந்து பார்த்தீங்களா என்ன எப்படி நீங்கள் மார்க் பண்ணுறேன்னு சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லி உடனே எந்திரிச்சு வராரு. அப்படி உடனே இப்போ வந்து மஞ்சரி என்ன பண்ணுறாங்கன்னா, அதையும் அவங்க பண்ணுறாங்கண்ணா, மார்க் பண்ணேன்னு சொல்லலை, கேலி பண்ணுறேன்னு சொல்லவா, தெகிடி பண்ணுறேன்னு சொல்லவா, பகுடி பண்ணுறேன்னு சொல்லவா, அப்படி இப்படின்னு. நீங்கள் தெகிடின்னு சொல்ல வேணாம், பகுடின்னு சொல்ல வேணாம் அப்படின்னு வந்து அருண் சொல்கிறார். ஆக்சுவலாக மஞ்சரியும் அதை தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த கேலி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக சண்டை வந்து அந்த ராணவுக்கும் ராணவ் வந்து அங்கேருந்து எது குடிச்சிருப்போம் பார்த்தீங்களா அந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோவில், அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க போல். ஸோ உடனே பவித்ரா வராங்க, உங்களுக்கு தான் பேச தெரியும்னு பேசாதீங்க அருண் அப்படின்னு. உடனே அருண் சொல்கிறாரு, சண்டை அதாவது பிரச்சனை வந்தது அவனால், என்னையால் எதுக்கு வாரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அருண் கேட்குறாரு. அங்கிட்டிருந்து ஒரு பஜாரி மாதிரி ஒரு சவுண்டுங்க, இப்போ என்னை யாரும் மதிக்கலையே, நான் வந்து இப்போ கண்டென்ட் கொடுத்தே ஆவனே அப்படின்னு வந்து ஒரு சவுண்டு வருது. சௌந்தர்யா சவுண்டு, என்ன கத்துச்சுனே தெரில அந்த பொண்ணு. பக்கத்தில் உள்ள நம்ம அன்சிதா அது தெரிச்சு ஓடுது, ஏன்டா கடவுளே அப்படின்னு சொல்லல, அந்த ரியாக்ஷன் கொடுத்துச்சு. அப்படி ஒரு கற்றுதுங்க. அப்பா சாமி, அது என்னென்னு எபிசோடில் பார்த்தா தான் தெரியும். அந்த பொண்ணு கண்டென்ட்டுக்காக பண்ணுதா, வீக்கெண்டில் வந்து அம்பி மாதிரி இருக்குது, வீக் டேஸில் அப்போலாம் அன்னியன் மாதிரி மாறிடுது, என்னன்னே தெரியல. முத்து வந்து எல்லாரையும் சமாதானப்படுத்தினார். அதுக்கப்புறம் வந்து அந்த கேப்டன் வந்து கொஞ்ச நேரம் அப்படின்னு கத்துது. கேப்டன்ஷிப் ரொம்ப மோசங்க அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே சண்டை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து எல்லோரையும் டாமினேட் பண்ணணும் அப்படிங்கிற இதில் இருக்குது போல இருக்குது. கேப்டன்ஷிப்னால் வந்து எல்லோரையும் கம்போஸ் பண்ணி காமாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத விட, அது வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும்போது எல்லாருக்குமே அது ட்ரிகர் ஆகுது. ஸோ நான் சொல்கிறத தான் எல்லோரும் கேட்கணும் அப்படிங்கிறது வந்து கேப்டன் கிடையாது. எல்லாருடைய கருத்தையும் கேட்டு அதுக்கப்புறம் அது ரிப்ளை பண்ணுறது தான் அது ஒரு கேப்டனுக்கு ஒரு மதிப்பாக இருக்குமே வெளியே. இது வந்து ராஜா கிடையாது, இது வந்து ஒரு தலைவர். அவ்வளோதான். எல்லோரும் வந்து எல்லாரையும் எப்படி எல்லாருடைய உணர்வுகள் எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது தான் தலைவருடைய தலைவருடைய வேலையாக இருக்குமே ஒழிய, நம்ம சொல்கிறது தான் எல்லோரும் கேட்கணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த பொண்ணு நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குங்க. இந்த சௌந்தர்யா கத்துனது எனக்கு இன்னும் பயமாகவே இருக்குது. அன்சிதாவோட ரியாக்ஷன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அந்த புறமோல இருந்து இந்த சைடு மூலையில் இந்த சைடில் உட்காந்துக்கிட்டு இருக்கும், அது கத்துறவனே அம்மாடி அப்படிங்கிறது மாதிரி அது ரியாக்ஷன் இருக்குது. ஸோ ரேயான் அவனோட ரியாக்ஷன், ஐயோ அந்த பொண்ணுகிட்ட இனிமேல் பேசவே கூடாதுங்கிறது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள் எப்படின்னு. அருணை பார்த்தா அப்படி பொண்ணுங்க ஃபுல்லாக அப்படியே எந்திரிச்சு வந்து அப்படியே கத்துதுங்க. எப்பா அது யார் மிஸ்டேக்கு என்ன மிஸ்டேக்குன்னு எபிசோடு பார்த்ததுன்னு தெரியும். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.